பாஸ் நீங்க கொஞ்சம் நிறுத்தினீங்கன்னா அவனுங்களும் நிறுத்திடுவானுங்க பிக் பாஸ். நீங்க பண்றதை பார்க்கும்போது எனக்கே காண்டாவது பிக் பாஸ். இவனுங்க வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குற பேர்ல வந்துட்டு காரி துப்புற மாதிரி வந்துட்டு பண்ணிருக்கானுங்க. அப்படிதான் இந்த ஒரு 2வது ப்ரோமோ வந்துட்டு அமைஞ்சிருக்கு பிக் பாஸ். சொல்றதுக்கே ப்ரோமோலாம் பாக்குறதுக்கே எனக்கு வந்துட்டு காண்டாவது பிக் பாஸ். ஏதாச்சும் சொல்லி நிறுத்துங்க பிக் பாஸ் அப்படிங்கிற நிலைமையில வந்துட்டு மக்கள்லாம் இருக்காங்க. மக்களும் சரி நானும் சரி டேய் என்னடா ப்ரோமோ கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இன்னைக்கான சேம் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. அது வந்துட்டு பார்க்கும்போது பார்க்காமே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்குற போனா நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10 பேர் வந்துட்டு இந்த வீடியோ மூலியமா வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபோ அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். நம்ம சேனலை பாக்குறாங்க, வீடியோ பாக்குறாங்க, ஆனா வந்துட்டு அங்க லைக் மட்டும் இல்ல அண்ட் சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது. அதுக்கு வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியல. அண்ட் இது நம்பியாச்சும் வந்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2வது ப்ரோமோ வந்து பயங்கரமா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, பயங்கரமா அமைஞ்சிருக்கு. அப்படியாடா டேய் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டு போனா அந்த தம்ப்நெயில்ல பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனா அங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயும் போல தான் நான் ஃபர்ஸ்ட் போடும்போதே சொன்னல அதே மாதிரி தான் நடந்திருக்கு. முத்து, ராணவ், தீபக், சாச்சனா இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, இல்ல ஸ்கூல்ல வந்து லவ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்கிட்டு சௌந்தர்யா, நம்ம தர்ஷிகா அண்ட் நம்ம சத்யா அண்ட் பவித்ரா அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்படியே விஜய் சால் அந்த ஒரு கோஷ்டியில என்ன பண்றாங்க, அங்கிட்டு வந்துட்டு லவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நேத்தே போராட்டம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பயங்கரமா முத்துக்குமார் வந்து இதுல மைண்ட் கரெக்டா அவன் வந்துட்டு எங்கன்னா தெரியணும், எப்படி பண்ணா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் மைண்ட் கரெக்டா தோணுது. நேத்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணானா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கான். இப்பனா முட்டி போட்டு பிரின்சிபல் வந்துட்டு எங்கள்கிட்ட சாரி கேட்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா பேசினா நீங்க கண்டிக்கணும். அதே ஸ்டாஃப் தப்பா பேசினா என்ன பண்ணுவீங்க, ஸ்டாஃப் வந்துட்டு தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்கெட் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு பெரிய இஷ்யூவா போகும்னு பாத்தீங்கன்னா இது செம காமெடியா போகுது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு இது ப்ரோமோ பயங்கரமா இருக்கிறா டே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போனா அங்க வந்துட்டு செம காமெடியா போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாக்குற நிலைமைக்கு வந்துட்டு ப்ரோமோ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எபிசோடே இந்த வாரம் எபிசோடே அப்படிதான் இருக்க போகுது. ஸ்கூல் டாஸ்க்னா எப்பரா இருக்கணும் டே. ஒரு சாண்டி காலைல ஒரு கிளிப் பார்த்தாங்க, காலைல நிஜமே ஒரு கிளிப் பார்த்தேன். சாண்டி அண்ட் நம்ம கவின் அவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நான் 3வது படிக்கிறேன், நானும் 3வது தாண்டா படிக்கிறேன், உள்ள போலாம் ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சூப்பரா வந்துட்டு அந்த ஒரு ஃபன் நான் பார்க்கும் போது அப்படியே சிரிச்சிட்டேன். என்னடா அதை பாரா அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சீசன் 3 வந்து தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவங்க பண்றது வந்துட்டு சீசனை தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் வந்துட்டு இவங்க கொண்டு வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூவே வந்துட்டு எப்படி நடக்குதுன்னா இந்த போராட்டம் வந்து முட்டி போட்டு நம்ம எல்லாம் இது பண்றாங்கன்னா நம்ம கண்ணாடியில் வந்து விஜய் விசால் தர்ஷிகா ஹார்ட் போட்டு அம்பு விட்டு வச்சிருக்காங்க. அது யாரு என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இது வந்துட்டு இது. ஓகேங்களா, இது வந்துட்டு மஞ்சரி வந்து கேட்கறாங்க யாரு இந்த கண்ணாடியில் எழுதுனாங்கிறது உண்மையை ஒத்துக்கங்க, நாங்க வந்துட்டு ஈஸியா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதவங்க எங்களுக்கு வந்து பிரின்சிபல் வந்துட்டு சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ராணாவும் இருந்தாலும் சரி, நம்ம முத்துக்குமார், சாச்சனா, தீபக் எல்லாமே முட்டி போட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது யாரு எழுதுனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்களும் கதறிட்டு இருக்காங்க. என்னங்கடா நடக்குதுட்டே எனக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குற பேர்ல வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது. ஆனா அது வந்து இவ்வளவு வெளியில மொக்கையா போகுது அப்படிங்கிறது, இன்ட்ரெஸ்டே இல்லாம போகுது அப்படிங்கிறது அவங்க உள்ள இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களும் ஒரு மீடியால இருந்தா போயிருக்கானுங்க. அவங்களும் ஒரு எப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களா பல சீசனை பார்த்திருப்பாங்க. அதனாலேயே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது, ஓவர் ஆக்டிங்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியும். இருந்தாலும் அவங்க வந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் யார் எழுதுனா நீங்க சொல்ல மாட்டீங்களா, அப்ப நானும் சேர்ந்து உங்க கூட முட்டி போட்டு நான் இருக்கேன், யார் எழுதுனான்னு சொல்றாங்களோ அப்போதைக்கு நான் எந்திரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேருமே காம்படிஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. இவங்க வந்துட்டு தைரியம் இருந்தா சொல்லுங்கடா, டே தைரியம் இருந்தா வந்துட்டு சொல்லுங்க, எவன் எழுதுனாங்கிற தைரியம் இருந்தா சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்து இங்கிட்டு ஒரு பக்கத்து சௌந்தர்யாவும் வந்துட்டு நம்ம தர்ஷிகா வந்துட்டு அவங்க ஒரு முட்டி போட்டு அவங்க என்னத்துக்கு முட்டி போட்டிருக்காங்கன்னே தெரியல. அவங்க ஒரு பக்கத்து முட்டி போட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு தைரியம் தான் சொல்லுங்கடா, இப்ப சொல்லுங்கடா தைரியம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கத்து என்றானா மேமே முட்டி போறாங்களா சொல்லுங்கடா, மேமே முட்டி போறாங்களா சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா சொல்லிருங்கடா எந்த ஒரு பனிஷ்மெண்ட் தரமாட்டாங்க, சொல்லுங்கடா எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாதாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துமார் வந்துட்டு ஒரு பக்கத்து கத்திட்டு இருக்காரு. இங்க எல்லா பக்கட்டும் கத்தி அங்க வந்துட்டு எதுவுமே இல்லாத மாதிரிதான் எனக்கு வந்து எபிசோட வரப்போகுது அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. இவங்க வந்து நேத்து ப்ரோமோல காமிச்சாங்களே, நான் பார்க்கும்போது அசந்து போயிட்டு அந்த 4வது ப்ரோமோலாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அங்க ஒரு லைவ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நான் முடியலடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு 2வது ப்ரோமோல வந்து காரி துப்புற மாதிரி வந்து காமிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிராமா பினிஷிங்ல வந்து முடிஞ்சிட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு ரியலா ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா கிடையாது. எங்க சீசன் 8ல வந்து ரியல் எதுவுமே கிடையாது. நாங்களும் எல்லாமே பொய்யாதான் பேசுவோம், பொய்யாதான் கண்டென்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு நிலைமையில இருக்கானுங்க. பார்க்கலாம் ஏன்னா தான் நடக்குது. சீசனை எப்படி தூக்கி போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டடா.